அதாவது நான் கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஜெபத்திலே நான் காத்திருந்து நான் ஆண்டவரிடத்தில் இதற்கு ஒரு வெளிப்பாடை பெற்று கேட்கும் பொழுது அவர் எனக்கு 2 காரியம். முதலாவது விசுவாசிக்க சொன்னார், இரண்டாவது ஊக்கமாக ஜெபிக்கும்படி சொன்னார். When I waited at God's presence for the word, He has given 2 things, and He said you have to pray earnestly with the faith. அதாவது நாம் ஜெபிக்க விசுவாசிக்கிற காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு விவரித்திருக்கிறேன். I have already explained you about the faith. நாம் விசுவாசிக்க வேண்டுமானால் நாம் விசுவாசிக்க வேண்டும், அதாவது தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன். I already told you that you need to have a faith that God is with you. அது மாத்திரமல்ல, நாங்கள் போதுமான அளவுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுதுதான் எங்களுடைய விசுவாசம் பலிக்கும் என்று சொல்லியிருந்தேன். Other thing I told you that the faith will come into real life when you be obedient to God's word. அதாவது கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் போதுமான அளவு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது நாங்கள் விசுவாசிக்கிற காரியங்கள் எல்லாம் காண்போம். You will see all your faith, all your belief in action in your real life when you are reasonably obedient to God's word. இன்னொரு காரியத்தை சொல்லியிருந்தேன், தேவன் நம்முடைய கடந்த வாழ்க்கையில் செய்த காரியங்களை எல்லாம் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது எங்களுக்குள்ள விசுவாசம் கிரியை செய்யும் என்று நான் சொல்லியிருந்தேன். The faith will operate when we look at the things that God has done in our past life. இன்றைக்கு நாங்கள் ஜெபத்தை குறித்து பார்க்க போகிறோம். Today we are going to look at about the prayers. அதாவது இரண்டாவது காரியம், பயத்தின் ஆவிகளை பயத்தை மேற்கொள்வதற்கு நாம் ஊக்கமாய் இடைவிடாது நாம் ஜெபிக்க வேண்டும். The second thing, to overcome fear, we have to continuously pray. இது ஒரு நீண்ட ஒரு பெரிய பாடம். இது முடிந்த அளவு மிக சுருக்கமாக நான் இன்றைக்கு உங்களுக்கு அதை விவரிக்கிறேன். It is a long subject, but I'll try to finish it quickly. அதாவது நாம் ஜெபிக்கிறதுனால இந்த ஆவிகளை மேற்கொள்ள முடியும். We can overcome these spirits by praying. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் துவக்கம் 7வது வசனம் வரை இந்த வேளையிலே நாங்கள் வாசிக்கலாம். James chapter 1 from verse 5 to 7, if we can see this. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாயினும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயினும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. If any of you lacks wisdom, he should ask God, who gives generously to all without finding fault, and it will be given to him. But when he asks, he must believe and not doubt, because he who doubts is like a wave of the sea, blown and tossed by the wind. That man should not think he will receive anything from the Lord. அதாவது இந்த வார்த்தைகள் 3 காரியத்தை உங்களுக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. This word giving 3 things clearly. அதாவது ஒன்று, தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறது. The first thing is it says how God is. அதாவது தேவன் கேட்கிறவர்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று நாங்கள் இதிலே பார்க்கிறோம். We are seeing that God is generously giving for the people who are asking from him. அதாவது அவரிடத்தில் நீங்கள் கேட்கிறதை அவர் உங்களுக்கு கொடுக்கிற தேவன். He is a God who gives you what you ask. இரண்டாவது காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், நீங்கள் சந்தேகப்படாமல் அவிசுவாசமா இல்லாமல் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. Second thing it says, you need to ask without any doubt. அதாவது முதலாவது தேவன் எப்படிப்பட்டவர், கொடுக்கிறவர். அடுத்தது நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும். அடுத்தது விசுவாசத்தோடு நாங்கள் அதை இருக்க வேண்டும் என்று 3 காரியம் இதில் அடங்கி இருக்கிறது. First thing God says, how he is giving. The second thing is saying we have to pray without any doubt. பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் நீங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். கேட்கிறது என்பது ஜெபிக்கிறது. Whatever the things that you need to ask from God, asking is a prayer. அதாவது தேவனிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். You have to ask from God. உங்களுக்கு பயம் இருக்குமானால், எந்த சூழ்நிலை பயம் இருக்கிறதோ அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ஆண்டவரிடத்தில் அதை நீங்கள் சொல்ல வேண்டும். If you have fear, you need to tell the God at what situation you got this fear. நீங்கள் தேவனிடத்தில் எதையாவது கேட்பீர்களானால் அதை கேட்ட காரியங்களை கிடைக்கும் என்று நீங்கள் கடைசி வரை நீங்கள் உறுதியாய் அதை விசுவாசிக்க வேண்டும். If you ask anything from God,
You need to believe, you need to have faith that you're going to receive that thing from God until at the last minute. ஏனென்றால் ஜெபிக்கும் பொழுதுதான் விசுவாசம் உங்களுக்குள்ளே மிகவும் உறுதிப்படும். When you pray only, the faith can get strengthened in your life. அதாவது நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு இறுக்கமான ஒரு பயத்தினால நீங்கள் எந்த காலத்துல பிடிபட்டாலும் முதலாவது தேவ சமூகத்துல நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க. Whenever you get affected by this fear, first thing you go and pray God. ஏற்கனவே நான் சொன்னது போல கர்த்தருடைய வசனங்களை எடுத்து வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். As I said earlier, you take God's promises and you can pray with that. ஆண்டவருடைய கர்த்தர் சொல்லுகிறார், நீ தெரியாதே, நீ கலங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை இருந்தால் அந்த வசனத்தை எடுத்து நீங்க ஜெபிக்க முடியும். God says in the Bible, don't be afraid, don't be dismayed. If there is a word like that, take that word and pray. அதாவது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லுகிற வசனங்களை நீங்கள் எடுத்து வைத்து நீங்கள் ஜெபிக்க முடியும். You can take the words like, I'm with you, I'll strengthen you, don't be afraid. Those words you can take and pray. இதற்கு பிற்பாடு கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார், உங்களுக்கு பதில் வரும் என்று நீங்கள் கொஞ்சமும் சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். After this, you need to have a faith without any doubt that God is going to meet this request. நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் எங்கள் எல்லோருக்கும் மிக ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். Ephesians chapter 6, a very important chapter in a spiritual life. அதாவது அதிலே எங்களுக்கு என்னென்ன விதமான தாக்கங்கள் எதிரிகள் இருக்கிறார்கள் என்பதை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. It said about the attacks or the effects from our enemy. அதாவது அதற்கு தேவன் எங்களுக்கு சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி எங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். God has given armor of God to protect from us. அதாவது இவைகளுக்கு பிற்பாடு இது எல்லாம் அவர் சொன்னதுக்கு பிற்பாடு 18வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீங்கள் எல்லா சமயத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க ஜெபியுங்கள் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். After telling all these things, Paul said in verse 18, you pray in all occasions. அதாவது நீங்கள் எல்லா சமயத்திலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். You have to pray in all occasions. இந்த வேளையிலே இந்த வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். Please read that word, Ephesians chapter 6 verse 18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். And pray in the Spirit on all occasions with all kinds of prayers and requests. With this in mind, be alert and always keep on praying for all the saints. அதாவது இந்த வார்த்தை சொல்லுகிறது எந்த சமயத்திலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். This word says you pray at all occasions. இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் நான் உங்களுக்கு விவரிக்க வேண்டும். I need to explain you a bit further about this matter. அதாவது அநேகரை ஜெபம் என்றாலே ஒரு பெரிய கசப்பான ஒரு காரியம். For many people, it's a bitter experience if I say about prayers. ஏனென்றால் ஜெபிக்கிற அநேகரோடு நிறைய மனத்தியாலங்கள் பேசுவதற்கு நாம் சளைக்கிறது இல்லை. We're not worried about talking too much time with people. வேறு காரியங்கள் நாம் செய்வதற்கெல்லாம் நாங்கள் களைத்து போகிறதில்லை. We are not tired of doing other things. ஆனால் ஜெபிக்கிறது என்று சொன்னால் நமக்கு கடினமாக இருக்கிறது. But it is really difficult for us to pray. அதாவது ஜெபம் என்று சொன்னால் நாம் அதற்கு ஒரு நேரம் எடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம். But we think if you have to pray, we need to take some time. அதற்கு ஒரு இடம் எடுக்க வேண்டும், நாங்கள் முழங்கால் படியிட வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் யோசிக்கிறோம். We think that we need to kneel down and we need to take a specific venue or a specific place for that. இதனாலே இன்றைக்கு அநேகர் இந்த ஜெபத்தை அநேகர் விரும்புகிறதில்லை. Because of all these reasons, not many people like prayers. நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். You can read Acts chapter 3 verse 1. அதான் பேதுரும் யோவானும் 9ஆம் மணி வேளையிலே ஜெபாலயத்துக்கு ஜெபிக்க போகிறார்கள். Peter and John, they are going to church to pray in the 9th hour. அதாவது இதில் நாங்கள் என்ன பார்க்கிறோம், அவர்கள் ஜெபிக்கிறதற்கு ஒரு இடத்தையும் ஒரு நேரத்தையும் அவர்கள் தெரிந்து அவர்கள் திட்டம் பண்ணி ஜெபிக்கிறவர்கள். They plan. What we are looking at from this verse is they planned and they chosen a place to pray. பிரியமானவர்களே, இது ஒரு விதமான ஜெபம். Dear people, this is one kind of prayer. அதாவது ஒரு நேரம் எடுத்து ஒரு இடம் எடுத்து திட்டம் பண்ணி ஜெபிக்கிறது, அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமானது. It is a great blessing to take or choose a place and choose a time to pray. அது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. It is really important for us. ஏனென்றால் அது எங்களை ஒரு